அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி எக்ஸாம்பிள் 3.9 பார்க்க போகிறோம். எக்ஸாம்பிள் 3.9ங்கிறது சம்மு இது ஃபுல்லாக கொஸ்டின் தான் பாருங்கள். கொஸ்டினை பார்த்து பயப்படக்கூடாது. இது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் பார்த்திங்களா, ஈக்குவேஷன் கொடுத்து சால்வ் த ப்ராப்ளம் சொல்லி கொடுத்துருந்தாங்களே, சால்வ் பண்ணி எக்ஸ் ஒய் இசட் கண்டுபிடிச்சோம்ல, அதே மெத்தடு தான் இதுவும். ஆனால் கொஸ்டின் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. அந்த கொஸ்டினை வச்சு நம்ம ஈக்குவேஷன் நம்மளே ஃபார்ம் பண்ணணும். அவங்க கொஸ்டின் தான் கொடுத்துருக்காங்க. அந்த கொஸ்டினில் ஒவ்வொரு லைனாக நம்ம ரீட் பண்ணி பார்த்து அதை யூஸ் பண்ணி நம்ம லினியர் ஈக்குவேஷனாக ஃபார்ம் பண்ணணும். பாருங்கள் எப்படி ஃபார்ம் பண்ண போகிறோன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இந்த சம் ஆஃப் த்ரைஸ் த ஃபஸ்ட் நம்பர் அண்டு செகண்ட் நம்பர் அண்டு ட்வைஸ் த தேர்ட் நம்பர் இஸ் 5ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபஸ்ட் நம்பர், செகண்ட் நம்பர், தேர்ட் நம்பர் என்னன்னே நமக்கு தெரியாது. அந்த நம்பரை கண்டுபிடிக்கணும். அப்போ ஃபஸ்ட் நம்பரை நம்ம என்னென்னு வச்சுக்கிறோம் அப்படின்னா எக்ஸ்னு வச்சுக்கிறோம், செகண்ட் நம்பரை ஒய்ன்னு வச்சுக்கிறோம், தேர்ட் நம்பரை இசட்டுன்னு வச்சுக்கிறோம். இதை வச்சு இந்த கொஸ்டினை யூஸ் பண்ணி நம்ம ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ண போகிறோம். ஓகேயா? பாருங்கள், ஃபஸ்ட்டு என்ன இருக்குது, இந்த சம் ஆஃப் த்ரைஸ் த ஃபஸ்ட்டு நம்பர். ஃபஸ்ட் நம்பர் எக்ஸ்னு வச்சுருந்தோமா, அதனால் த்ரைஸ்னால் 3 ப்ளஸ்ஸு அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, செகண்ட் நம்பர் எதுவுமே கொடுக்கல. இப்போ செகண்ட் நம்பர் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. அப்போ செகண்ட் நம்பரை நம்ம ஒய்ன்னு வச்சுருக்கிறதுனால ஒய் மட்டும் ரைட் பண்ணால் போதும். ப்ளஸ்ஸு ட்வைஸ் த தேர்ட் நம்பர்னு கொடுத்துருக்காங்க. அப்போ தேர்ட் நம்பர் நம்ம இசட்டுன்னு எடுத்திருக்கோம். ட்வைஸ்னால் 2. அப்போ 2 இசட் ஈக்குவல் டு அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, 5ன்னு கொடுத்துருக்காங்களா, அந்த 5 ரைட் பண்ணுறோம். ஈக்குவேஷன் 1 ஃபார்ம் பண்ணிட்டோம். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் கொஸ்டினில், If thrice the second number is subtracted from the sum of first number and thrice the third, we get to 2ன்னு கொடுத்துருக்காங்க. என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, if thrice the second நம்பருங்கிறது ஒய்ன்னு தெரியும், த்ரைஸ்னால் 3ன்னு ரைட் பண்ணியிருக்கோம். இஸ் சப்ட்ராக்டர், அப்போ மைனஸ் அப்படிங்கிறதுனால -3y போட்டுக்கிறோம். ஓகேவா? அடுத்து என்ன சொல்கிறாங்க, ஃபஸ்ட் நம்பர் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. அப்போ ஃபஸ்ட் நம்பருக்கு எக்ஸ்ன்னு ரைட் பண்ணிக்கிறோம். அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அண்டு த்ரைஸ் த தேர்ட் நம்பர், த்ரைஸ்னால் 3ன்னு சொல்லியிருந்தோம். அப்போ தேர்ட் நம்பர் இசட்டு, அப்போ 3 இசட் ஈக்குவல் டு வி கெட் 2ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அது ஈக்குவேஷன் 2வாக நம்ம எடுத்துக்கிறோம். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, இஃப் த தேர்ட் நம்பர் இஸ் சப்ட்ராக்டட் ஃப்ரம் த சம் ஆஃப் ட்வைஸ் த ஃபஸ்ட் த்ரைஸ் த செகண்ட், வி கெட் 1ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ தேர்டு நம்பர் என்ன கொடுத்துருக்காங்க, வெறும் தேர்ட் நம்பர் சப்ட்ராக்டன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ அதை நம்ம என்ன பண்ணியிருக்கணும், மைனஸ் இசட்டுன்னு போட்டுக்கிறோம். அடுத்து ஃப்ரம் த சம் ஆஃப் ட்வைஸ் த ஃபஸ்ட் நம்பர் எக்ஸ், ட்வைஸ்னால் 2. அடுத்து என்ன, த்ரைஸ் த செகண்ட் நம்பர், த்ரைஸ்னால் 3, செகண்ட் நம்பர்னால் ஒய் ப்ளஸ் 3yன்னு கொடுத்துருக்கோம். அதுலேருந்து நமக்கு என்ன கிடைக்குமா, 1 கிடைக்குன்னு இருக்காங்க. ஈக்குவல் டு 1ன்னு போட்டு அதை ஈக்குவேஷன் 3ஆக கொண்டு வந்திருக்கோம். ஓகேவா? அடுத்து பாருங்கள், இப்போ இந்த 3 ஈக்குவேஷனை யூஸ் பண்ணி நம்ம சம் போட போகிறோம். இப்போ நம்ம அந்த கொஸ்டினை வச்சு நம்ம 3 ஈக்குவேஷன் 1, 2, 3 கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இதை வச்சு நம்ம எப்படி சால்வ் பண்ண போகிறோங்கிறத பாருங்கள். ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் பாருங்களேன், 3x + y + 2z = 5. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனையும் செகண்ட் ஈக்குவேஷனையும் எடுத்துக்கணும். அதில் எக்ஸை சேமாக மாற்றணும் அப்படின்னா, இங்கே 3x இருக்குது, இங்கே வெறும் எக்ஸ் தான் இருக்குது. அப்போ இந்த எக்ஸை 3xஆக மாற்றணும் அப்படின்னா, இந்த செகண்ட் ஈக்குவேஷன் ஃபுல்லாகவே எதால் மல்டிபிள் பண்ணணும்னா 3ஆல் மல்டிபிள் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனை எடுத்து ரைட் பண்ணிக்கிறோம். 3x + y + 2z = 5 ரைட் பண்ணிக்கிறோம். அடுத்து செகண்ட் ஈக்குவேஷனை எடுத்து 3ஆல் மல்டிபிள் பண்ணிக்கிறோம். செகண்ட் ஈக்குவேஷன் எக்ஸை 3ஆல் மல்டிபிள் பண்ணால் 3x, மைனஸுக்கு மைனஸு, 3ஐ 3ஆல் மல்டிபிள் பண்ணால் 9 y ப்ளஸ் 3ஐ 3ஆல் மல்டிபிள் பண்ணிங்கன்னா 9 z ஈக்குவல் டு 2ஐ 3ஆல் மல்டிபிள் பண்ணிங்கன்னா 6. ரெண்டையும் ரைட் பண்ணியாச்சா? இப்போ கேன்சல் பண்ணுங்கள். இது கேன்சல்னால் ரெண்டுமே ப்ளஸில் இருக்குது, கேன்சல் பண்ண முடியாது. அப்போ எல்லாத்துலேயுமே என்ன பண்ணணும், சிம்பிள் மாற்றணும். இங்கே ப்ளஸில் இருக்கிறது மைனஸு, மைனஸில் இருக்கிறது ப்ளஸ்ஸு, ப்ளஸில் இருக்கிறது மைனஸு, ப்ளஸில் இருக்கிறது மைனஸ்ன்னு எல்லாத்தையும் சிம்பிள் ஆப்போசிட்டாக மாற்றிக்கிறோம். இப்போ 3xஐயும் கேன்சல் பண்ணிவிட்டு இங்கே என்ன பாருங்கள், இங்கே ப்ளஸ் ஒய் இருக்குது, இங்கே ப்ளஸ் 9 இருக்குது. அப்போ இங்கே ஒய்க்கு முன்னாடி 1 இருக்கதா நம்ம மீனிங் சொல்லியிருந்தோம்ல. அப்போ 9ஓட 1 ஆட் பண்ணிங்கன்னா 10y. ஏன் -9 இருக்குது, இங்கே 2 இருக்குது. அப்போ 9ல் 2 லெஸ் பண்ணிங்கன்னா -7z ஈக்குவல் டு 6ல் 5 லெஸ் பண்ணால் 1, மைனஸ் சிம்பிள் -1ன்னு போட்டிருக்கோம். ஓகேவா? இப்போ இதை ஃபோர்த்து ஈக்குவேஷனாக கொண்டு வந்துட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஈக்குவேஷன் 1 நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. 3x
ப்ளஸ் ஒய் ப்ளஸ் 2z ஈக்குவல் டு 5. இப்போ ஈக்குவேஷன் 1ஐயும் 3ஐயும் நம்ம எடுத்துக்க போகிறோம். ஈக்குவேஷன் 1ஐயும் 3ஐ எடுத்துக்க போகிறோம். நல்லா பார்த்துக்கோங்க. இதுலேயும் எக்ஸை வந்து நம்ம சேமாக மாற்றணும். இந்த எக்ஸ் வந்து 3x இருக்குது, இந்த எக்ஸ் வந்து 2x இருக்குது. இது ரெண்டையும் நம்ம சேமாக மாற்றணுன்னா என்ன பண்ணலாம்? 3ஐ 2ஆல் மல்டிபிள் பண்ணால் 6ஆக மாற்றலாம், 2வை 3ஆல் மல்டிபிள் பண்ணாலும் 6ஆக மாற்றலாம். இப்போ அதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனை எடுத்து அதை 2ஆல் மல்டிபிள் பண்ணிக்கிறோம். ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் என்னென்னு உங்களுக்கு தெரியுங்களா? ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் 3xஐ இந்த ஃபுல் ஈக்குவேஷனையுமே 2ஆல் மல்டிபிள் பண்ணுறோம். அப்போ 3 × 2 என்ன வரும்? 6x. அடுத்து y × 2 2y ப்ளஸ் 2 × 2 4z ஈக்குவல் டு 5 × 2 10. ரைட் பண்ணியிருக்கோமா? அடுத்து தேர்ட் ஈக்குவேஷனை எடுத்து அதை 3ஆல் மல்டிபிள் பண்ணுறோம். தேர்ட் ஈக்குவேஷன் இங்கே என்ன இருக்குது? 2x. 2xஐ 3ஆல் மல்டிபிள் பண்ணிங்கன்னா 6x. 3yஐ 3ஆல் மல்டிபிள் பண்ணிங்கன்னா 9y. மைனஸ் இசட்டை 3ஆல் மல்டிபிள் பண்ணிங்கன்னா -3z ஈக்குவல் டு 1 3ஆல் மல்டிபிள் பண்ணிங்கன்னா 3. இப்போ இதை நம்ம சால்வ் பண்ண போகிறதுக்கு எல்லாத்தையுமே சிம்பிள் மாத்திரம். 6xம் 6xம் கேன்சல் ஆயிடுது. அப்போ இங்கே 2y இருக்குது, இங்கே -9y இருக்குது. அதை சால்வ் பண்ணோம்னா -7y நமக்கு கிடைக்குது. இங்கே ப்ளஸ், இங்கேயும் ப்ளஸ்ஸு 7z ஈக்குவல் டு 7. இது ஈக்குவேஷன் 5ஆக நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ ஈக்குவேஷன் 4ம் 5ம் நமக்கு கிடச்சிருச்சு. ஓகேவா? இப்போ ஈக்குவேஷன் 4ஐயும் 5ஐயும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஈக்குவேஷன் 4 என்ன கிடச்சிருக்கீங்க? 10y -7z ஈக்குவல் டு -1. ஈக்குவேஷன் 5 -7y ப்ளஸ் 7z ஈக்குவல் டு 7. இது ரெண்டையும் ரைட் பண்ணியிருக்கோம் பாருங்கள். ஈக்குவேஷன் 4 10y -7z ஈக்குவல் டு -1. ஈக்குவேஷன் 5 -7y ப்ளஸ் 7z ஈக்குவல் டு 7. இப்போ இது ரெண்டையும் சால்வ் பண்ணும்போது ஆப்போசிட் சிம்பிள்லாம் தான் இருக்குது. அப்போ கேன்சல் பண்ணிடலாம். -7z ப்ளஸ் 7z ரெண்டையும் கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா இங்கே 10y இருக்குது, இங்கே 7y இருக்குது. 10yயில் வந்து 7yயை லெஸ் பண்ணோம்னா 3y ஈக்குவல் டு 7ல் 1 லெஸ் பண்ணால் 6. அப்போ ஒய்யை அப்படியே வச்சுக்கிட்டு 6க்கு கீழே வந்து இந்த 3ஐ கொண்டு போகிறோம் அப்படின்னா 6/3 கொண்டு வந்துடுறோம். அப்போ 6ஐ 3ஆல் டிவைட் பண்ணுறோம். இப்போ 1 3 is 3, 2 3s are 6. அப்போ நமக்கு ஒய்யோட ஆன்சர் என்ன கிடைக்கிது? 2 கிடைக்கிது. இப்போ ஒய்யோட ஆன்சர் 2வை வச்சுக்கிட்டு நம்ம எந்த ஈக்குவேஷனில் போட போகிறோம் அப்படின்னா 5th ஈக்குவேஷனில் போட போகிறோம். 5th ஈக்குவேஷன் என்னன்னு சொல்லுங்கள்? -7y ப்ளஸ் 7z ஈக்குவல் டு 7. அப்போ -7 ஒய்க்கு பதிலாக தான் 2 போடுறோம். ப்ளஸ் 7z ஈக்குவல் டு 7. இப்போ 7 2s are என்ன வரும்? -14 ப்ளஸ் 7z ஈக்குவல் டு 7. 7z அப்படியே வச்சுக்கோங்க, இந்த 7ஐயும் வச்சுக்கோங்க. இங்கே இருக்கக்கூடிய -14 அந்த சைடு போச்சுன்னா +14. அப்போ 7z ஈக்குவல் டு 14 + 7 21. z ஈக்குவல் டு 21. இந்த 7 டிவைடாக போச்சுன்னா 1 7 is 7, 3 7s are 21. அப்போ இசட்டோட வேல்யூ என்ன கிடைக்கிது? 3. இசட்டோட வேல்யூ நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? 3 கிடைக்கிது. அப்போ ஒய்யோட வேல்யூ வந்து 2, இசட்டோட வேல்யூ வந்து 3 கிடச்சிருக்கு. இப்போ நம்ம எந்த ஈக்குவேஷனை நம்ம போட போகிறோம் அப்படின்னா ஈக்குவேஷன் 1ல் அப்ளை பண்ண போகிறோம். ஈக்குவேஷன் 1ல் அப்ளை பண்ண போகிறோம். ஈக்குவேஷன் 1 என்னென்னு அப்படி போய் பார்த்தீங்கன்னா தெரியும். ஈக்குவேஷன் 1 அப்படின்னா 3x ப்ளஸ்ஸு ஒய் ப்ளஸ் 2z ஈக்குவல் டு 5. ஈக்குவேஷன் 1 இதில் போய் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஒய்யோட வேல்யூ 2 ப்ளஸ் 2, இசட்டோட வேல்யூ 3 ஈக்குவல் டு 5. அப்போ 3x ப்ளஸ் 2, 2 × 3 6 ஈக்குவல் டு 5. 3x ஈக்குவல் டு ப்ளஸ்ஸு இந்த 2 + 6 8 ஈக்குவல் டு 5. அப்போ 3x அப்படியே வச்சுக்கிறோம். 5 இங்கே இருக்குது, இந்த 8 இந்த சைடு போச்சுன்னா -8ஆக மாறும். அப்போ 3x ஈக்குவல் டு 5ல் 8ல் 5 லெஸ் பண்ணோம்னா 3 -3. அப்போ எக்ஸோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும்னா -3/3. 3ஐ 3ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் 1. ஆனால் அதோட வேல்யூ நம்ம -1, இங்கே மைனஸ் சிம்பிள் இருக்குல்ல, அதனால் -1 ரைட் பண்ணுவோம். அவ்வளோதான். இப்போ எக்ஸோட வேல்யூ வந்து -1, ஒய்யோட வேல்யூ வந்து 2, இசட்டோட வேல்யூ வந்து 3ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். புரியுதா? எக்ஸுங்கிறது என்னது? ஃபஸ்ட்டு நம்பர், ஒய்ங்கிறது செகண்ட் நம்பர்,
இசட்டுங்கிறது தேர்ட் நம்பர். நீங்கள் வேணும்னா வந்து அந்த ஈக்குவேஷனில் போய் அதோட வேல்யூவெல்லாம் போட்டு அப்ளை பண்ணி செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த ஆன்சர் நமக்கு வரும். ஓகேவா? இவ்வளோதாம்மா சம்மு. ஓகே, தேங்க்யூ.